ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு ஒர்க்கிங் வீடியோ. இதில் நம்ம ஸ்லீவ் மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் நெக்குக்கு ஒர்க்கு கிடையாது. ஸோ அப்படி தான் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ 2 லைன்ஸ் வந்து ஜரி போட்டுட்டு 2 லைன்ஸ் வந்து சாரியோட த்ரெட் கலர். இது ஒரு க்ரீன், லைட்டாக ஆலிவ் க்ரீன் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு க்ரீன் இது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 4 mm பீட்ஸ் வைக்கிறோம். இதில் நம்ம சுகர் பீட் வைக்கல. சுகர் பீடுக்கு பதில் தான் வந்து இந்த பீட் வைக்கிறோம். ஸோ இது 4 mm கிடையாது, 3 mm. ஸோ இந்த 3 mm பீடுக்கு அப்புறம் நம்ம வைக்கிறது வந்து ஒரு லைன் காப்பரில் இருக்கிற காப்பர் பேஸில் இருக்கிற செயின், ஸ்டோன் செயின். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த சுகர் பீடுக்கு பதிலாக நம்ம திருப்பி 3 mm வைக்கிறோம். ஸோ இது எதுக்குன்னா, பார்டர் வந்து ரொம்ப தின்னாக தெரியாமல் கொஞ்சம் பெருசாக தெரியணுங்கிறதுக்காக பண்ணுறது தான் இந்த ஒர்க்கு. நீங்கள் எனக்கு இந்த பஞ்ச் பீட்ஸில் எனக்கு அதை வைக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் 3 mmல வர சுகர் பீடு வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த பார்டர் லைன் வந்து கொஞ்சம் திக்காக பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இந்த ஒர்க்கில் வந்து ஹாஃப் ஸ்லீவுக்கு செக்டு போட்டிருப்போம். அதாவது இந்த பார்டர் முடிகிற வரைக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டுருவோம். ஸோ ஃபுல்லாகவே நம்ம செக் போட்டிருக்கலாம். பட் இந்த சாரீ ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸாக தான் இருக்கும். ஸோ சும்மா செக்டாக போடாமல் கொஞ்சம் அந்த சாரீக்கு மேட்சிங்கான ஒரு பேட்டர்னும் அதில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதில் வந்து ஃப்ளவர் ஆட் பண்ணியிருப்போம். ஃப்ளவரும் லீவ்ஸும். ஸோ நம்ம த்ரெட் கலரும் அங்கே ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம செக்டில் எல்லாம் எங்கேயுமே த்ரெட் கலர் ஆட் பண்ண முடியாது. பண்ணவே முடியாதுன்னு கிடையாது, பண்ணலாம். நம்ம செக்டோட எண்ட்ஸில் வைக்கிற அந்த பீட்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து நாட்ஸாவோ இல்லை லவங்க ஸ்டிச்சாவோ போட்டுக்கலாம் தான். பட் நான் வந்து ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்னு ஐடியா பண்ணனால நான் வந்து மேலே ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது செக்டு தான். செக்டு வந்து இது ரொம்ப சின்ன செக்டு கிடையாது, ஓரளவுக்கு பெரிய செக்டு தான். ஒரு ஸ்கொயராக வர வேண்டிய ஒரு செக்குக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறது வந்து டிப்ஸை வந்து நம்ம டிப்ஸோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா கார்னர்ஸ்க்கும் ஒரு ட்ராப் பீடும் சுகர் பீடும் வச்சு நம்ம பண்ணுறோம். ஸோ ஏன்னா செக்டு பெருசாக இருக்கனால இந்த இடத்துலையும் பஞ்ச் பீட்ஸ் வச்சோன்னா அது ரவுண்டாக ஒரு சின்ன பர்டிகுலர் ஏரியாவில் முடிஞ்சிடும். ஸோ இல்லை எனக்கு இது இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியணும், ஃபில்லிங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதில் ட்ராப் பீட் வச்சுருக்கேன். நீங்கள் ட்ராப் வைக்கலாம், ஆரல்ஸ் நம்ம ரைஸ் பீட் கூட வச்சுக்கலாம். அதுவும் கொஞ்சம் லாங்காக இருக்கும் இல்லையா. இன்னும் ரொம்ப ரிச்சாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம ட்ராப் மாடல்லே வர்ற கிறிஸ்டல்ஸ் கூட வைக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபேன்சி டைப்பாக தெரியும். ஸோ எல்லா செக்ஸோட சென்டர்ஸ்க்கும் நம்ம இதை வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதுதான் ஃப்ளவர் பேட்டர்ன். ஸோ ஸ்லீவோட அப்பர் ஹேண்டுக்கு வந்துடும் போது நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்காக சென்டரில் ஒரே ஒரு ஃப்ளவர் போட்டுட்டு 4 கார்னர்ஸ்க்கும் 4 சைட்ஸ்க்கும் வந்து நான் லீஃப், ஒரு பக்கம் பிரான்ச் மாதிரியும் ஒரு பக்கம் சும்மா 3 லீவ்ஸ் இருக்க மாதிரியும். ஸோ இது ஒரு 3 mm பீட்ஸ் சென்டரில் கொடுக்குறோம். ஸோ நான் வந்து ஒரு பெட்டல் தான் ஒர்க் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ எல்லாமே பண்ணி காமிச்சோன்னா நமக்கு வந்து வீடியோவோட லென்த் பெருசாகிடும். ஸோ யூஸ்வலாக நான் ஒரு சின்ன பர்டிகுலர் பார்ட்டாக தான் பண்ணி கொடுக்குறது. ஸோ த்ரெட்டோட கலர் நம்ம ஒரு க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே சேம் த்ரெட்டு தான் அது நம்ம பார்டர் லைன் கொடுக்குறோம். ஸோ மேக்ஸிமம் ஷேப்ஸ் வந்து ப்ராப்பராக ட்ரா பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் வந்து ஃப்ளவரோட சென்டர்லேருந்து த்ரெட் எடுங்க. அப்போ தான் வந்து ஈக்குவல் பார்ட்டிஷனில் வந்து நமக்கு ஒரு சைடு வாங்காமல் அந்த பெட்டலோட ஃபில்லிங் இருக்கும். ஸோ இது வந்து லாங் ஸ்டிச்சும் ஷார்ட் ஸ்டிச்சும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபில்லிங்க்கு. ஸோ ஒரு லாங் ஸ்டிச் போட்டிங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்டிச் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு பெட்டலுங்கிறது வந்து கர்வாக இருக்கும் இல்லையா,
ஸ்கொயராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஃபுல்லாக ஒரே லாங் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இது கர்விங் இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டு பண்ணுறோம். ஸோ ஹாஃப் சைட் முடித்ததும் நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு திருப்பியும் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த இன்னொரு பக்கத்தையும் சேம் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸஸ் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டீட்டெயில்ஸ். ஸோ இதை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ ஒரு லீஃபையே நான் வந்து 2 விதமாக ஃபில் பண்ணியிருக்கேன். ஏன்னா த்ரெட் வந்து ஒரு ஃப்ளவர் மட்டும் வச்சுட்டு த்ரெட்டை காமிச்சோம் ரொம்ப தெரிய போகிறது கிடையாது. ஸோ நான் லீவ்ஸுக்கும் த்ரெட்டு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டோட சென்டரில் நீங்கள் இது ஒரு ஜர்தோசி கூட கொடுத்துக்கலாம். நான் அப்படியே த்ரெட்டே வச்சு பண்ணிட்டேன். ஸோ ஒரு 3 to 4 லைன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு ஒரு சின்ன ஜிக்ஸாக் கொடுக்கும்போது அது கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். இதுவும் அதே தான், சென்டர்லேருந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஒன் சைடாக ஃபில் பண்ணிக்கோங்க, டபுள் சைடாகவும் பண்ணிக்கலாம். எனக்கு சென்டரில் ஒரு லைன் வேணும். ஸோ ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஷேப்லேயே நீங்கள் ஃபுல் ஸ்டிச்சஸும் போடுங்க. இது ஒன்லி லாங் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் நம்ம போடுறோம். ஸோ இந்த ஒரு பக்கம் ஃபில்லிங் முடிச்சு நாட் போட்டு நெக்ஸ்ட் சைடும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். சின்னதாக பார்டர் கேப் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம திருப்பியும் அந்த இடத்துல சுகர் லைன் பீட் கொடுப்போம். ஓகேவா? அண்ட் தென் வந்து இந்த சுகர் லைன் பீடு தான் கொடுக்கணும்னு கிடையாது, நீங்கள் த்ரெட்லேயும் சேம் த்ரெட்லேயே கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் ஜரி த்ரெட்டில் கொடுக்கலாம். உங்கள் லீவ்ஸ் ரொம்ப கரெக்ட் பர்ஃபெக்ட் ஷேப்பாக இருக்குது அப்படின்னா, அதாவது நீங்கள் இந்த ஒயிட் லைன் தெரியாத மாதிரி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கூட நீங்கள் விடலாம். ஸோ ஒரு லீஃப் த்ரெட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அதேமாதிரி கீழே இருக்க 2 லீஃபும் வந்து நான் வந்து சுகர் பீடில் பண்ணுறேன். இதுக்கு நான் எம்போஸ்டுக்கு எதுவும் கொடுக்கல, ஃப்ளாட்டாகவே தான் கொடுக்குறேன். 5 பீட்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்ட் கவுண்ட் வந்து முக்கியம். இப்போ சென்டரில் 5 பீட்ஸ் எடுத்திங்கன்னா அதே பீட்ஸ் தான் ஃபுல்லாக அந்த லீஃப்க்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் அது வந்து ஷேப் கரெக்டாக இருக்கும். அண்ட் வந்து ஒரு செகண்ட் லைன் பண்ணும்போது ஒரு சுகர் பீடோட ஸ்பேஸை விட்டுட்டு செகண்ட் லைனுக்கு நீங்கள் போங்க. அப்போ தான் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து கரெக்டாக நமக்கு இருக்கும். இதுலேயும் ஒன் சைடாக தான் ஃபில் பண்ணியிருக்கேன், ஏன்னா எனக்கு சென்டரில் கேப்பு வேணும். சென்டரில் இருக்கிறதுலையும் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இதுக்கு நான் அவுட்லைன் போட போகிறது கிடையாது. ஸோ வந்து நான் ஒயிட் ஸ்பேஸ் தெரியாமலே, அதாவது அந்த ஒயிட்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து தெரியாத அளவுக்கே தான்
ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஸ்பேஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்த ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பேஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த த்ரெட் ஃபில் பண்ண லீஃபுக்கு வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ மேலே சென்டருக்கு வர ஷார்ப்னஸாக எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இதோட சென்டர்லேயும் நம்ம பீட்ஸ் வைக்கிறோம். அதாவது த்ரெட்டுக்கு சுகர் பீட்ஸ் வைப்போம், சுகர் பீட்ஸ்க்கு த்ரெட் வைப்போம். இதுதான் காம்பினேஷன். இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் சென்டரில் சின்னதாக வர்ற நம்மளோட அந்த 12 SS ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு ஒரு லுக்கு கொடுக்கும். இது எல்லாமே வந்து நம்மளோட பட்ஜெட்டு தான். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஒரு டிசைனை லக்ஸூரியஸ் எஃபெக்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்கிறது தான். சிம்பிள் பட்ஜெட்டுக்கு சிம்பிள் லுக்கு தான் கொடுப்பாங்க. அதேமாரி நல்லா ஹெவி பட்ஜெட்டுக்கு ஹெவி லுக்கு கொடுப்பாங்க, லக்ஸூரியஸ் எஃபெக்ட் கொடுப்பாங்க. ஸோ ஹெவி லுக்குக்கு வேணும்னா ஜர்தோசி யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டோன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் த்ரெட்டில் நாட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், சென்டரில் ஒரு ஸ்டோன் வச்சுருக்கேன், அண்ட் அந்த 3mm சுற்றியும் நான் சுகர் பீட் வச்சுருக்கேன். ஸோ சென்டரில் இருக்க த்ரெட்டெல்லாம் போட்டிருக்கேன். அண்ட் தென் ஓவராலாக மேலே இருக்க ஸ்பேஸ்க்கு மட்டும் சிங்கிள் டாட்ஸும் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் இதுவும் வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் இந்த லுக்கு ஃபினிஷிங் இருக்க போகுது. ஸோ த்ரெட்டு நம்ம நல்லாவே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் இந்த செக்டு ஸ்லீவ் இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்டர்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.